நாட்டு இளவரசர் ராஜசேகரன். இது என்ன கோலம்? இது இருக்கட்டும், என்னுடைய மனைவி உனக்கு என்ன வேணும்? என்னுடைய மனைவி இருக்கு. யார் தெரியுமா? நான் படிக்கும் போது என்னுடைய காதலியவள். என்ன உன்னுடைய காதலியா? ஆமாமா. அப்படி என்றால் இருவரும் சேர்ந்தும் சதி. இருவரும் சதி செய்தீர்கள். ஆமாமா. யார் அடிய? டேய் டேய் பிச்சைக்கார பையா, என்ன யார் என்று உனக்கு தெரியவில்லை? யார் நீ? நாடு நகரத்தை அனைத்தும் எழுதி வாங்கி கொண்ட படுபாவி. சேலை கட்டி பெண்களை நம்பக்கூடாது என்று ஆண்டவர்கள் அன்றே சொல்லி இருக்கிறார்கள். இன்று என் நாட்டை முதல்ல நீ யாருன்னு சொல்லு. இந்நாட்டு இளவரசர் ராஜசேகரன். என்னது ராஜசேகரனா? எங்கடா போய் இந்த நோயில வாங்கிட்டு வந்து? ஐயோ சீ, எங்க போய் நோய் வாங்கிட்டு யாராட்ட போய் வந்து ஒரு இடமா இருந்தா லோ 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 நீ அங்க போய் சுத்திக்கிட்டு வந்து காரி வச்சு போய் காந்தான்ற ஒரு பெண் இருந்தா அவகிட்ட போயிருந்து கதி ஆயிட்டேன். என்னது காந்தான்னு ஒரு பெண் இருந்தாளா? என்ன ஊரவா அவளா? 9 நம்பர் வீடு, தாசி குளத்தில் சேர்ந்தது. ஏன்டா என்ன சொல்றே? காரி வச்சு பையா தேவடியா கிட்ட சேர்ந்தா பின்ன வேற என்ன வரும்? இது வரும், இதுக்கு மேலேயே வரும். ஏன்டா சார் காரி வச்சு பையா? உனக்கு அறிவில்லை, உனக்கு புத்தியில, உனக்கு உன் தம்பி வேலை சொன்ன போவாடி தான்றா ஓடியாராவது சோன பேர் எத்தினால காஞ்சி கமரே. அது மட்டும் கிடையாது, உன்னுடைய தம்பி எந்த குற்றமும் செய்யவில்லை. என்னுடைய தம்பி நிரபராதியா? உங்களுடைய சதியால் என்னுடைய தம்பி அது மட்டும் கிடையாது, உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தை கொலை செய்து விட்டீர்களா? படு பாவிகளே, நாடோடிகளே, நயவஞ்சகர்களே, இப்படி என் குடும்ப கருவறைக்கு எத்தனை நாள் காத்திருந்தார்? என்னடா தீங்கு செய்கிறேன்? எப்படி செய்து எப்படி செய்ய? எனக்கு வந்த நிலைமை என்றாவது ஒரு நாள் உனக்கு வரத்தான் போகிறது. அதை நான் பார்க்கத்தான் போறேன். ஜெயம் ஜெயம். நாட்டுக்கு நாடு பொன்னாடைகளாக கூடிய நமது மாலையட்டாங்குப்பத்தை சேர்ந்த பட்டாபி ஐயா, இன்னும் பட்டாபி ஐயா எங்கள் கம்பெனியில் குருவிக்கார வேலை நடித்த ராதா என்று சொல்லக்கூடிய ஐயா, ஐயாவுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார் பட்டாபி ஐயா. எங்கள் மன்றத்தின் குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துகிறோம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் போல் அவள் எல்லாம் அல்ல எம்பெருமான் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். அவர் செய்யும் தொழில் நல்ல முறையில் இருக்க வேண்டும். பட்டாபி ஐயா ஜெயம் ஜெயம். சொல்லுங்க. இருந்தாலும் நாடு நகரை அனைத்து கைப்பற்றி விட்டோம். ஆமாங்க. வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு திருமணம். இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பத்திரிகை அடிக்கணும். பத்திரிகை அடிக்கிறது பொறுமையா அடிக்கலாம், ஒன்னே அவசரம் கிடையாது. நான் அடித்து தருகிறேன். ஆமாவா? சரிங்க. என்ன இருந்தாலும் நாடு நகரம் யார் பேர்ல இருக்கின்றது? என் பேர்லங்க. இப்போதே மாத்தி எழுத வேண்டும். யார் பேர்? நாடு நகரம் அனைத்து 38 வருவடி என்னுடைய பேருக்கு எழுதுறது. எதுக்கு? எதுக்கு? யாரு நானே? வருங்கால வீட்டுக்காரு, வருங்கால கணவன். ஆமாங்க, வருங்கால கணவன். ஆமா, எழுதி குறி. நான் கேட்ட தடை இல்லாம எழுதி தரணும். ஏங்க உனக்கு எனக்கு திருமணம் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது அந்த உயில் சாசனம் என்னிடம் இருந்தால் என்ன, உன்னிடம் இருந்தால் என்ன, எல்லாம் ஒண்ணுதானுங்க. திருமணம் ஒரு புறமா இருக்கட்டும், திருமணம் முக்கியம் கிடையாது. வேற என்ன? எனக்கு முதல்ல நாடு நகரம் தான் முக்கியம். என்னது? நாடு நகரம் முக்கியமா? நான் முக்கியம் இல்லையா? அதனால நாடு நகரம் வேணுமா? டேய் டே பொறம்போக்கு பையா, டே அம்போக்கு பையா, டே வாங்கி துண்ண பையா, டே பொறுக்கி துண்ண பையா, டே எத்து துண்ண பையா, டே லக்காடி பையா, டே பாரிசு பையா, டே பொறம்போக்கு பையா, டே பொட்ட பையா, டே பொறிவிட்டு வைத்து துண்ண பையா, பூரா பல காரி பஞ்ச பையா.
டேய் ஆ நான் என்ன போரி ஒண்டியா சாப்பிட்டேன் இல்லை ஏடா டேய் ஏன்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாடு நகர் அனைத்து ஏன் பேர்ல எழுதி வைக்கிட்டு வந்தா இவர் வந்து கேட்பாரா நான் எடுத்து கொடுத்துடணுமா டேய் நான் வந்தது தவறன்று இந்த அம்மா காலில் இந்த மன்னிப்பு கேட்டு வந்தவைய பார்த்து ஓடி போடுறேன் உன்னுடைய காலில் விழ வேண்டுமா ஆமாண்டா உன்னுடைய காலில் பிறகு விழுகின்றேன் இப்போது நாடு நகரம் மட்டும்தான் எனக்கு வேண்டும் ஏய் முதல்ல என் காலை டேய் அது மட்டும் கிடையாது அந்த கோயில் இருக்கிற அம்மன் சிலை அந்த சிலை தூக்கி ஏரியில போட்டு இந்த அம்மாவை தூக்கி உட்கார வச்சு ஊர்வலம் வந்தா இந்த நாடு ஒரு எப்படி தெரியுமா இருக்கும் சும்மா குபு குபுடு இருக்குடா பையன் பண்றது லட்சமா செலவு பண்ணி கும்பாபிஷேகம் நடத்திக்கிறாங்க எனக்கு செய்யடா கும்பாபிஷேகம் முதல்ல உனக்கு செய்ய வேண்டும் கட்டா என்னடா நான் செய்கின்றேன் கும்பாபிஷேகம் ஏச்சி வாய் மூடு நாடு நகரம் மட்டும் தான் வேண்டும் ஏய் வேணும்னா ஒரு 5-10 தரேன் எங்கனா கடை இருக்கா பாரு ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி வாயில வச்சு சாப்பிக்கினே ஊட்ட போய் சார் ரம்மான கட்டு போடா ஓஹோ காத்தா என்னடா நீ 5 ரூபாய் தருவாய் அதை நான் கடைக்கு செல்ல வேண்டும் அங்க போயிட்டு குச்சி மிட்டாய் கேட்கணுமா ஆமா கேட்டு வாங்கி லாலிபப் அதை பிரித்து நான் வாயில வச்சு ஏய் என்னடா செய்ற சாப்பிடணுமா ஆமா ஏய் என்னடா பைத்தியக்காரி நான் என்ன மாதா சாப்பிடுற மாதிரி இருக்குது ஏய் குல்பி சாப்பிட மாட்டே எனக்கு அப்பா இதுதான் பிடிக்கும் சி போ பாலை ஏய் கந்தா என்னடா? நீ நோர்ந்து வேக முடியாது நாடு நகரம் தர முடியாதா ஏய் இதே இடத்துல என் உயிரே போலாம் சரி சபா, சபா. தர முடியாது போட முதல்ல வந்தாரு நாளைக்கு. பாரு மாமா என்ன நான் பேசுறேன் அவன் காத்தா காக்கா கடலை விக்குது சி ஏய் அங்க வரே பாவி அட மோசக்கார பாவி நீ நல்லா இருப்பியா நீ நாசமா போயிடுடா பாவி நீ குத்தன குத்து வைப்ரேஷன் நிக்காம அடிக்குதடா விட்டு ஏய் அட பாவி உன் வார்த்தை கேட்டு செய்யக்கூடாது தவறெல்லாம் செய்யறடா பாவி எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்டா அம்மா என் நிலைமை பார்த்தீங்களா அம்மா ஒரு பெண்ணாக பிறந்தால் நாட்டின் மீது வீட்டின் மீது ஆசைப்படக்கூடாதம்மா தான் கணவர் விட்டு மாற்றார் கணவர் மீது ஆசைப்பட்டால் எனக்கு நேர்ந்த நிலைதான் அம்மா என்னை பார்த்து திருந்துங்களம்மா என் ஜாக்காத்தியார்களே ஐயோ 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 இந்த பத்தினி செதுரு நீ யாரு கவலைப்படாதீங்க கண்ணீர் வலிக்காதீங்க மாமா நீ அழாத மாமா அழாத உனக்காக அழைக்கின்றாயா நான் அடுத்த பிரிவில் அதை மீண்டும் ஜென்மி எடுத்து வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் ஆசை நிறைவேற்றுற மாமா அவன் என்ன முன்ன குத்தனா அவனை பின்னால குத்தி அனுப்புங்க